பெண் குழந்தைகளை எப்படி கொல்லுவாங்கன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ண செய்தி அது. அவங்க ஊர்ல சிசு கொலை அந்த காலத்துல நடந்தது. நமக்கு சிசு கொலைனாலே என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, அந்த என்னதை அரைச்சு ஊத்துவாங்க, அரளி நிறைய அரைச்சு வாயில ஊத்துவாங்க, செத்து போயிரும். ஆனா அவர் சொன்னாரு, பிள்ளைகளை அழகாக கொள்ளுவார்கள் எப்படி தெரியுமான்னு கேட்டார். இந்த வார்த்தையை கேட்கும்போது சங்கடமா இருக்கலாமா? இல்ல, அவர் இப்படி கேட்கிறாரு, பிள்ளைகளை அழகாக கொள்ளுவார்கள் எப்படி தெரியுமா? அவர் சொல்றாரு, எங்க ஊர்ல பெண் குழந்தைகளை எப்படி தெரியுமா கொள்ளுவார்கள்? அவர் சொல்றாரு, பெண்கள் தான் அதை செய்வார்கள். இதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி ذنب قتلت. அல்லாஹ் கேட்பான், உன்னை ஏண்டா செல்லம் கொன்னா? உன்னை இந்த உலகத்தினுடைய மலரினுடைய அழகாக படைத்து அனுப்பினேனே குழந்தையே, நீ மலர்வல்லவா, இந்த உலகத்தை படைப்பவல்லவா, ஒரு ஆணுக்கு கூட அப்படி சந்ததி பெருக்குகிற ஆற்றல் இல்லையே, உனக்கு தந்தனே மலரை உன்னையே நசுக்கினான்னு. நாளை அல்லாஹ் கேட்பான். பெண் குழந்தையை பத்தின்னு வருது இல்ல, இவர் சொல்றாரு, நாங்க அழகா கொல்லுவோம் அப்படின்னு நிப்பாட்டிட்டு கேட்டேன். அவர் சொல்றார், எல்லாரும் ஆர்வமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அவர் சொல்றார், பிறந்த குழந்தையை பெண்களே ஒரு அறையில் கொண்டு போய் குப்பர படுக்க வைப்பார்கள், வெளியே கதவை சாத்தி விட்டு பேச ஆரம்பித்து விடுவார்கள். குழந்தையை குப்பர படுக்க வைப்பார்கள், வெளியே கதவை சாத்திட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்ச உடனே உள்ள போனா குழந்தை இறந்திருக்கும். ஏன்னா குழந்தைக்கு திரும்ப படுக்க தெரியாது, மூச்சு முட்டி போய் யாரும் இந்த பிள்ளைய யார் செக் பண்ணாலும் சாவடிச்சது மாதிரியே இருக்காது, தானா செத்தது மாதிரி இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டு 3 நாள் எனக்கு தூக்கமே வரல சார். 3 நாள் தூக்கமே வரல. எப்படி எல்லாம் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள் சகோதரர்களே. ஒரு நாள் பெருமானார் உட்கார்ந்து பேசினாங்க. அது எப்படி? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை எல்லாத்துக்கும் தெரியும். பிள்ளைய கொண்டு போய் தோண்டியாச்சு, உள்ளே இறக்கியாச்சு, வெளியே கையை விட்டு தாடியை தட்டுச்சு. பாப்பா உங்க தாடியில முடி இருக்கேன்னு தட்டுச்சு. கையை மடக்கி உள்ளே வைத்து விட்டு மண்ணை போட்டு மூடி விட்டு வந்த உமர் தான் சொன்னாரு, யார சொல்லலாம், இப்படி ஒரு உங்களை நான் பார்க்கலையே இதுக்கு முன்னாடி, இப்படி ஒரு எப்படி எல்லாம் டிசைனா கொண்டா.